அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை உறவுகள் சுகமே. இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீராவுக்கும் காலேஜ் தொடங்கியாச்சு. அதே சமயத்தில் இங்கே சாருவுக்கும் கல்யாணம் முடிவாகி இருந்தது. கல்யாண வேலைகளில் குடும்பத்தில் இருக்க எல்லா பெரியவர்களும் ஈடுபட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க காஞ்சிபுரம், சென்னைன்னு அங்கேயும் எங்கேயும் அழிஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் கோபாலனும் ராதாவும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. மீரா லீவ் நாட்களில் பெரும்பாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சில நாள் ஹாஸ்டல்லையே தங்கிடுவா. அப்படி இருக்கும் பொழுது முழு நாளும் அறைக்குள்ளே அடைஞ்சிருக்காம அவங்களுடைய கோவி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சில ஃப்ரெண்ட்ஸுகளை போய் பார்த்துட்டு வர்றதும் உண்டு. அப்படி ஒரு நாள் அவள் போகிற வழியில் ஒரு கார் அவளை தாண்டி போகிறத பார்த்தா. காரை பார்த்ததுமே அவன் அடையாளம் கண்டுக்கிட்டா. ஏன்னா அது ஆனந்தனோட காராச்சே. அவளை பார்த்ததும் அவன் இறங்கி வர, எப்படி இருக்கீங்க மீரா கேட்டா. நான் நலந்தா, நீ என்ன இங்கே? அவன் கேட்கும் பொழுதே காரில் அவனுடைய அப்பா அம்மா இருக்கிறதையும் கவனிச்சா. எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க வந்தேன் மீரா சொல்ல. உங்கள் வீடா? ஆனந்த் குழப்பத்தோடு கேட்டான். ஆமாம், மேட்டுப்பாளையம் வர முன்னாடி நாங்கள் இங்கே தானே இருந்தோம். சரி சரி, படிப்பெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல பதில் சொன்னவ கார்கிட்ட போய் உள்ளே அவனோட பெற்றோர்கிட்டையும் நல்லா விசாரிச்சா. எங்கே போகணும் நீ? வா ஏறிக்கோ, உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுடுறோம் சுந்தரம் சொன்னார். பரவாயில்ல அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் புறப்படுங்க. அதெல்லாம் முடியாது, அப்படியே வழியில் விட்டு போகிறதா? நீ ஒரு முறையாவது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். வா வந்து ஏறிக்கோ அப்படின்னு பத்மா சொன்னான். இல்லை வேண்டாம் ஆண்டி, இன்னொரு நாள் வரேனே. அன்னைக்கும் நீயும் உன் அம்மாவும் இப்படி தான் சொன்னீங்க. இன்றைக்கி முடியவே முடியாது, கண்டிப்பாக நீ வந்துட்டு தான் போகணும். பத்மா கட்டாயப்படுத்த மறுக்க முடியாமல் அவங்க கூட போனான். இப்போது ஹாஸ்டலில் இருக்கிறதா தாத்தா சொன்னார். அங்கெல்லாம் சௌகரியமாக இருக்கா? சுந்தரம் கேட்க. இப்போ தான் முதல் முறையாக ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டுருக்கேன் அங்கிள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பழகிடும். கிருஷ்ணசாமியோட மூத்த மகன் வெளியூர்லேருந்து வர்றதா தான் ஆனந்தன் கேள்விப்பட்டிருந்தான். கோவையில் இருந்ததா மீரா சொல்லவும் கொஞ்சம் குழம்பிட்டான். அவங்க குடும்ப விஷயத்தில் அதிகம் தலையிடக்கூடாதுன்னு நினச்சவன் அதை பற்றி மேலும் எதுவும் கேட்காம அமைதியாக பொதுவாக சில விஷயங்களை பேசிட்டு வந்தான். ஆனந்தோட வீடு கோவையில் மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இருந்துச்சு. அதிக நெரிசல் இல்லாத பகுதி, கொஞ்சம் பெரிய வீடுகள்லாம் இருக்கிற ஏரியா அது. பெரும்பாலும் வீடுகளோட அமைப்பே வெளியே தெரியாத வண்ணம் பெரிய மதில் சுவர்களால் மூடி இருக்க மாதிரி கட்டியிருக்கும். ஆள் நடமாட்டம் பெருசும் இல்லாத அமைதியான தெரு. ஒரு பெரிய வீட்டு முன்னாடி கார் போய் நின்னுது. லேசாக ஹார்ன் சத்தம் அடிக்க வாட்ச்மேன் உடனே ஓடி வந்து கதவை திறந்தார். வீடு நல்லா அமைப்பாக தான் இருந்துச்சு. வீடு ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டி. கண்களை மூடி ஏதோ நுகர்ற மாதிரி செஞ்சு இங்கே மனோரஞ்சிதம் இருக்கா? எனக்கு அதோட வாசம் ரொம்ப பிடிக்கும் மீரா சொன்னான். இருக்கு, நீ உள்ள வாமா சிரிச்சுக்கிட்டே பத்மா சொன்னான். ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சாருவோட கல்யாணத்தை பற்றியும் பேச்சு எழுந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு கம்மியாகவே நேரம் இருந்தது. எல்லோரும் கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காங்க. அண்ணாவும் கொஞ்ச நாளாக படிப்பு சம்பந்தமான விஷயம் அதிகம் இருந்ததால் அவனும் வீட்டுக்கு வர்றதில்ல. எனக்கு தான் ரொம்ப போராக இருக்குது மீரா சொன்னா. அண்ணாவுக்கு இது ஃபைனல் இயரில்? சுந்தரம் கேட்க. ஆமாம் அங்கிள், 6 மாதம் சிங்கப்பூரில் போய் ட்ரைனிங் எடுக்க ரெடி ஆகிட்டுருக்கான். ராத்திரி சாப்பாடு தயார் செய்கிறதா பத்மா சொன்னப்ப, இல்லை ஆண்டி, 7 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்தா. அடுத்த முறை கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி தான் வரணும். சரி நீ வெயிட் பண்ணு, ஆனந்த் உன்னை கூட்டிகிட்டு போவான் பத்மா சொன்னா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவ கொஞ்சம் மனோரஞ்சித பூக்களை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு அவளும் கிளம்பினா. இப்போது வண்டி நெரிசல் இல்லாத ரோடில் மெதுவாக பிரயாணம் ஆகிட்டு இருந்துச்சு. நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் மீரா சொல்ல. எதுக்குன்ற மாதிரி ஆனந்த் பார்த்தான். கேவி பற்றின பயிற்சியை பாதியிலே நிறுத்திட்டேன். நீங்கள் தான் நான் கேட்டதும்
உங்கள் நேரத்தை எனக்காக ஒதுக்கி நிறைய கற்று தந்தீங்க. ஆனால் திடீர்னு நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன, படிப்பை முடிச்சிட்டு வந்து இன்னும் சிறப்பாகவே நீ செயல்படலாமே. இதில் வருத்தப்பட என்ன இருக்குது? படிப்புக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு விஷயமும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நீ நல்லா படி. இன்னும் 2 வருஷங்கள் தானே இருக்குது. அதுக்கப்புறம் கேவி நிச்சயம் உனக்காக காத்திருக்கும். ஆனந்த் சொன்னான். கேவி எனக்காக எப்படி காத்திருக்கும்? நான் தான் எப்போவுமே கேவியில் பொறுப்பேற்க போகிறது இல்லையே. அவ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா. சட்டுன்னு ஏதோ ஞாபகம் வந்தவளா ஒரு சந்தேகம். தாத்தாவை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுறீங்க. எப்போவுமே உங்கள் பொறுப்பில் ஆளை இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தானே. அதாவது திரும்பவும் நிர்வாகம் வேறு கைக்கும் மாறாமல் இருக்கும். அதனால் தொழிலில் எந்தவித சறுக்கல்களும் இருக்காதுல்ல. என்னை போல் அரைகுறையாக வந்து யாராவது பொறுப்பேற்றா நிர்வாகம் பெரிய சரிவை சந்திக்குமே. இதில் உங்களுக்கும் நஷ்டம்தானே. பரவாயில்லையே, மூளை பயங்கரமாக தான் வேலை செய்யுது. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் உன்கிட்ட யாரும் நாளைக்கே எல்லா பொறுப்புகளையும் தரமாட்டாங்க. நீயும் ஜீவனும் நாளைக்கே பார்க்க போகிறதா இருந்தால் கூட கூட உன் அப்பாவும் தாத்தாவும் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. உங்களால் முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்த பின்னாடி தான் எல்லா பொறுப்புகளையும் உங்களுக்கு தருவாங்க. நிர்வாக மாற்றம் பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை. இப்போது நான் ஒர்க்கிங் பார்ட்னராக தான் இருக்கேன். ஒருத்தர் விலகி போகிறதால பெரிய நஷ்டம்லாம் வந்துடாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆளை கைவிட்டு போகுமே. அவன் சிரிச்சுக்கிட்டே, என் மேலே இவ்வளோ அக்கறையா? ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் இங்கே வரும்பொழுதே நான் வேறு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் வந்தேன். உன் அப்பா பொறுப்புகளை ஏற்பாருன்னு நினச்சிட்டு தான் நான் வேறு ஆளையே பார்க்க போனேன். ஆனால் இப்போ சூழல் மாறி போய் திரும்ப கேவி என் கைக்கே வந்துடுச்சு. ஒருவேளை கேவியை நீங்களே பார்த்துக்கிறதா இருந்தால் கூட நான் என்னோட ஆளையை முழுசாக கவனிக்க போயிடுவேன். அதை விரிவாக்கம் பண்ணுறது, அதை மேலும் உயர்த்துறதுன்னு மற்ற வேலைகளை நான் ஈடுபட ஆரம்பிச்சிடுவேன். போதுமா இந்த விளக்கம்? ஆனந்த் கேட்டான். அவன் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அவளோட ஹாஸ்டலும் வந்துடுச்சு. இதோ நீ இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு. அவன் சொல்கிறத கேட்ட மீராவுக்கு ஏனோ முகத்தில் பெரிய குழப்பம் இருந்துச்சு. ஏய், இதெல்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு நீ மறந்துடு. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. கேவிக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவன்கிட்ட இருந்து விடை பெற்றா. மீரா போனதும் சின்ன பெண்ணுக்கு பெரிய சுமையை ஏற்றிட்டோமோ அப்படின்னு ஆனந்துக்கு தோணுச்சு. இது வரைக்கும் ஆலையோட பொறுப்பை பற்றி சில வருஷங்கள் பழகின ஜெய்கிட்டையும் விஜய்கிட்ட கூட இவன் இவ்வளோ விஷயங்கள் பேசினதில்லை. ஏன் ஜீவன்கிட்ட கூட பேசினதில்லை தான். ஆனால் இவன் சொன்னான்றதுக்காக வேற யாரும் இப்படி சிரத்தை எடுத்து எல்லா விஷயங்களும் செய்வாங்களா என்ன? அந்த விஷயந்தான் அவனுக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே அவ கேட்கும் பொழுதெல்லாம் நேரத்தை ஒதுக்கி அவளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தான். மீராவோட இயல்பு அவனுக்கு பிடிச்சிருந்ததுக்கு இன்னொரு காரணம் அவளோட எளிமை. மற்ற யார்கிட்டையுமே அந்த எளிமையை அவன் பார்த்ததே இல்லை. முதல்ல இருந்தே முதலாளித்தன்மையை தான் எல்லாருமே காட்டினாங்க. பெரியவங்க அப்படி செய்யறதுல தப்பு ஒன்றும் இல்லைனாலும் அவனை விட வயசில் சின்னவங்களான ஜெய்யும் விஜயும் சாருவும் கூட அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. அவன்கிட்ட மட்டும் இல்லை, பல வருஷங்களாக அங்கே மேனேஜராக இருக்க ராஜன்கிட்ட கூட அப்படி தான். அவரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாளும் சாருன்னோ அங்கிள்னோ அவங்க கூப்பிட்டதே கிடையாது. ஜீவன்கிட்ட அதிகம் பேசினதில்லைன்னாலும் அவனும் மீராவை போல தான் பழகினான். பஸ்ஸில் போகிறது, வீட்டுக்கு வர்றவங்க எல்லார்கிட்டேயும் நல்ல விதமாக பேசி பழகிறது. இது வரைக்கும் கிருஷ்ணசாமியோட வீட்டில் இருந்து யாரும் அவன் வீட்டுக்கு வந்ததே இல்லை. இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாளாக இல்லாத மீராவோட நினைப்பு திரும்பவும் அவனை ஆட்கொண்டுச்சு. அவள் கோயம்புத்தூரில் இருந்ததா சொன்னது மட்டும் அவனோட மனசில் ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு. அப்பா கிட்ட கேட்க நினச்சான். ஆனால் அவருக்குமே இதில் முழு விவரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்பா பிள்ளைக்கு ஏதோ மனஸ்தாபம், பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்ந்துருக்காங்க. இவ்வளவுதான் சுந்தரத்துக்கு தெரியும். கோபாலன் குடும்பம் கோவையில் இருந்தது அவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை தான். ஆனந்த் இந்த விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது மீராவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். மீரா எப்படியோ அவன் மனசா கவர்ந்துட்டா. ஆனால் குடும்ப நிலை தடையாக இருக்குமோன்ற கவலை அவனுக்குள்ளே வந்துச்சு.
இவனுடைய உழைப்புல இன்னும் பல படிகள் ஏறுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கிருஷ்ணசாமியோட குடும்பத்துக்கு இணையா அவனால வர முடியுமான்னு யோசிச்சா அது பெரிய மலையாதான் இருந்தது அவனுக்கு. வசதியை பெருசா பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியலனாலும் நிச்சயம் பெரிய இடத்துல தான் கல்யாண சம்பந்தம் முடிப்பாங்க. ஏன் இப்போ கூட சாருக்கு பார்த்துருக்க இடம் சென்னையிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு பெரிய துணிக்கடையோட உரிமையாளர்கள் தான். அது போலத்தானே இவளுக்கும் பார்ப்பாங்க. இதை யோசிக்கும் பொழுது ஆனந்துக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏனோ அன்னைக்கு ஆனந்துக்கு தூக்கம் வரவே ரொம்ப நேரம் ஆச்சு. கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோமோன்ற எண்ணம் ஒரு பக்கம், பிடிச்சதை இழக்க நேர்ந்துருமோன்ற பயமும் கவலையும் இன்னொரு பக்கம். மீராவை பற்றி இனி நினைக்கவே கூடாதுன்னு அவனும் முடிவு பண்ணான். ஆனால் அவன் நினச்ச உடனே செய்யக்கூடிய காரியமா அது. சாருவோட கல்யாணத்தில் திரும்பவும் மீராவை பார்த்தப்ப அப்பதான் ஆனந்துக்கு புரிஞ்சுது மீரா இனி அவனுக்கு எட்டாத உயரத்துல தான் இருக்கான்றதே. ஏன்னா இது வரைக்கும் யாருமே மீராவை அப்படி பார்த்துருக்க வாய்ப்பில்லை. மணப்பெண்ணுக்கு இணையா அவளும் ஜொலிச்சிட்டு இருந்தா. இது வரைக்கும் பேத்திக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்ற ஒரு ஆசையில் ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் நெக்லஸ் செட்டை மீராவுக்கு வாங்கியிருந்தா விஜயா. யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு மீராவும் ஓரளவுக்கு மேக்கப்பும் செஞ்சிருந்தா. அம்மாவோட பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தவ பத்மாவை பார்த்ததும் அவள் பக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனந்தோட மனசு அவளை அடியோடு மறக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுவும் இந்த சூழ்நிலையில் இப்படி அவளை பார்த்த பின்னாடி இனி அவளோட நினைப்பே தன் மனசில் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அதனால் இனிமேலும் இங்கே இருக்க முடியாதுன்னு நினச்சவன், அம்மா கிளம்புவோமா அப்படின்னா. அதுக்குள்ளேயா, இன்னும் மணமக்களை நீங்கள் பார்க்கவே இல்லையே மீரா சொன்னா. மணமேடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொன்னான். பரவாயில்ல, முதல்ல சாப்பிட வாங்க, அதுக்குள்ளே கூட்டம் குறைஞ்சிரும், நீங்கள் அவங்கள போய் வாழ்த்திட்டு கிளம்பலாமே. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நாராயணன் வந்து அவங்கள மேடைக்கு கூட்டிகிட்டு போனார். ஆனந்தனும் அவன் பெற்றோரும் மணமக்களை வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. ஆனந்தோட இந்த இறுக்கத்தை மீராவும் கவனிச்சிருந்தா. வீடு போன கொஞ்ச நேரம் அறையில் அடைஞ்சி கிடந்தா ஆனந்த். இருப்பு கொள்ளாமல் கொஞ்ச நேரம் காத்தாட வெளியில் போகலான்னு கிளம்பினான். அவன் மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டான். இயல்பு நிலைக்கு வர ரொம்ப போராடினான். திருப்பூர் ஆலைக்கு போய் வேலைகளை தொடங்கினதும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற மாதிரி உணர்ந்தான். அடுத்த நாள் காலையில் முகூர்த்தன்றதால முக்கிய சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதும் பாட்டி வீட்டுக்கு கிளம்ப கூட மீராவும் கிளம்பினா. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்தில் பாட்டி தூங்கிட மீராவுக்கு ஆனந்தோட நினைவு வந்துச்சு. உடனே அவன் செல்லுக்கும் கால் பண்ணான். ஸ்க்ரீனில் அவளுடைய நம்பரை பார்த்ததும் மீரான்னு தெரிஞ்சுக்கிட்டான். எடுக்கக்கூடாதுன்னு நினச்சவனால ஏனோ அப்படி இருக்க முடியல. கால் அட்டன் பண்ணவன் ஹலோ அப்படின்னு கோபமாக கேட்டான். அவனோட குரலில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தவ, ஐயோ ஆல்ரைட், நேத்தே ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போவும் வாய்ஸ் சரியில்லையே, உடம்பு எதுவும் சரியில்லையா மீரா கேட்டா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி மூச்சு இழுத்து விட்டவ, என்ன விஷயம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நீங்கள் டல்லாக இருந்தீங்க, அதனால தான்னு அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, தேங்க்யூ ஃபார் யோர் கன்சர்ன், நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் சொன்னவ அவளோட பதிலை கூட எதிர்பார்க்காம காலை கட் பண்ணிட்டான். மீராவுக்கு ஒன்றுமே புரியல. வேலை நேரத்தில் நிறைய முறை இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கா, ஆனால் ஒருபோதும் அவன் இப்படி பேசினதே இல்லை. ஒருவேளை வேலை டென்ஷனால் கூட அவன் இப்படி பேசியிருக்கலாம், அதில் தப்பொன்னும் இல்லை தான். ஆனால் மீராவால் ஏனோ அதை தாங்கிக்க முடியல. கல்யாண வேலைகளை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர ராத்திரி ஆகிடுச்சு. அடுத்த நாள் எல்லாரும் அவங்க வேலைகளில் ஈடுபட ஜீவனுக்கு லீவுன்றதால அவன் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்தான். அதனால் மீனாவும் அது வரைக்கும் ஹாஸ்டலுக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா. முன்னாடி மாதிரி விளையாட்டு வேடிக்கைன்னு எந்த விஷயங்கள்லேயும் ஈடுபடாமல் படிப்பு பற்றி மட்டுமே 2 பேரும் அதிகம் பேசினாங்க. ஒரு முறை இவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணசாமி ஜீவன் கிட்ட அடுத்து என்ன பண்ண போகிறதா கேட்டார். ஜீவன் சிவில் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கதா சொன்னான். அவன் அதுக்காக ஸ்கூல்லேருந்தே தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கதாகவும் படிப்பு முடிஞ்ச பின்னாடி எக்ஸாம் எழுத நினச்சிட்டு இருக்கதாகவும் சொன்னான். இதுக்கு நடுவில் கொஞ்ச மாதம் சிங்கப்பூரில் போய்
படிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால இதில் தன்னை முழுசாக தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறதா தாத்தா கிட்ட சொன்னான். கிருஷ்ணசாமி முகத்தில் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தாலும், நல்லதுப்பா, அப்படியே செய் அப்படின்னாரு. மீரா, உன்னோடைய திட்டம் என்ன? தாத்தா, ஜீவனை போல் என்னையும் நினச்சிடாதீங்க. எனக்கு எப்போவுமே பெரிய திட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மீரா சொல்ல, ஆமாம் தாத்தா, படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். திட்டம்லாம் ஒன்றும் இல்லையா? ஜீவன் கிண்டல் பண்ணான் அவளை. ஏய், உன்னை போல் கலெக்டர் ஆகணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அதுக்காக நான் ஒன்றும் மட்டும் கிடையாது. எனக்கு வேறு விஷயங்களில் விருப்பம். என்ன பெரிய விருப்பம்? வீட்டு சுவரில் சொட்டை இல்லாமல் படம் வரைஞ்சி மாட்டுறதை தவிர. ஆனால் அவன் சொல்கிறதும் தப்பு இல்லை. மீராவுக்கு அப்போதைக்கு ஒரே ஈடுபாடு அதுவாக மட்டும்தான் இருந்துச்சு. 2 பேரும் இப்படியே மாற்றி மாற்றி வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க கிருஷ்ணசாமியோட எண்ண ஓட்டம் வேறையாக இருந்தது. அவர் அப்படி கேட்கும்பொழுது தங்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் பேர பசங்க யாரும் அவர்கிட்ட எதிலையுமே ஆலோசனை கேட்கல. இப்போ வந்த ஜீவன் மீரா மட்டும் இல்லை, எல்லா பேர பசங்களையும் நினச்சி தான் அவர் வருத்தப்பட்டார். கிருஷ்ணசாமி தன் பிள்ளைகளை போல அவர் உருவாக்கின நிறுவனத்தை பேர பசங்களும் பார்த்துக்கணுன்னு நினச்சாரு. நாராயணோட பசங்கள் மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் அவங்களோட அம்மாவோட திட்டம் வேறையாக இருந்தது. தன் பசங்க கஷ்டப்படாமல் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணினா அதனால் தன் பிறந்த வீட்டில் அவள் அப்பாவும் அண்ணனும் செய்கிற தொழில் இன்னும் அவளுக்கு பெஸ்ட்டாக தோன்றினதால் பிள்ளைகளை அதுக்கு தயார்படுத்தி இருந்தா. இதை ஓரளவுக்கு யூகிச்சிருந்த கிருஷ்ணசாமி நாராயணனை தன் பிடியில் வச்சுக்கிட்டு பேர பிள்ளைகளையும் தன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரு. இதனாலேயே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாச்சு. கடைசியில் பேர பிள்ளைகளை இழக்கக்கூடாதுன்னு நினச்சவர் மகனையும் சேர்த்து இழக்கிற மாதிரி நிலைமை உண்டாயிடுச்சு. நாராயணனுக்கும் மில்லு மேலே இருந்த ஆர்வம் குறைஞ்சது. மச்சானோட பிஸ்னஸில் நிறையவே ஆர்வம் காட்டினார். லக்ஷ்மியோட பிறந்த வீட்லேயும் அவளுக்கு சேர வேண்டிய பங்கை தர நாராயணனுக்கு கிருஷ்ணசாமியோட தயவே தேவையில்லைன்ற நிலைமை உண்டாச்சு. நாராயணன் கடினமாக உழைக்கக்கூடியவர். அதனால் அவர் எடுத்த புது தொழிலும் அவருக்கு வெற்றியை தான் தந்தது. அதனோட விளைவு நகர்ப்புறத்தில் ஒரு பெரிய மாளிகையே கட்ட திட்டம் போட்டார். புது தொழில் நல்ல லாபம்னாலும் பெருசாக வீடு கட்ட அவர் சேமித்து வச்ச தொகையிலிருந்து அதை எடுக்க அவருக்கு மனசு வரல. கேவியை அப்பா தன்கிட்ட ஒப்படைச்சிடுவார்னு நினச்சாரு. ஒப்படைச்சதும் அதை விற்று வீட்டையும் தொழிலையும் விரிவாக்கம் பண்ணணும்னு அவர் நிறைய திட்டங்கள் போட்டு வச்சுருந்தார். ஆனால் இது எதுவும் நடக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சதும் அப்பா கிட்ட நேரடியாக கேட்டு மனஸ்தாபமும் வந்துச்சு. கடைசியில் மகன் உழைச்சதுக்கு இத்தனை வருஷங்களில் வந்த லாபத்தில் பங்கு தரதா சொல்லி பிரச்சனைக்கு முழுக்கு போட்டார். அதுக்கப்புறம் மகன் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் முழுசாக இழந்தார் கிருஷ்ணசாமி. சாருவோட கல்யாணத்துக்கு பின்னாடி கமலா அடிக்கடி மருதனூர் வரும் தொடங்கியிருந்தா. மகளோட பிரிவை தாயோட அருகாமையில் சரி செய்ய பார்த்தா. வரும்பொழுதெல்லாம் சாரு எப்படி சமாளிக்கிறாளோன்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாவுக்கு வழக்கமாக இருக்கிற பயம்தான். ஆனால் கமலா கொஞ்சம் அதிகப்படியாகவே பயந்துட்டு இருந்தா. காரணம், சாரு அதிகம் லக்ஷ்மி கிட்ட தான் வளர்ந்துருந்தா. ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவலை பண்ணுறீங்க அண்ணி, நம்ம சாரு எல்லாத்தையும் சமாளிப்பா. ராதா கமலாவை சமாதானப்படுத்தினா. ஆனால் கமலா வெளிப்படையாக சொல்லாத நிறைய விஷயங்கள் அது பூதாகரமாக வெடிக்கும் பொழுது தான் ராதாவுக்கே தெரிஞ்சுது. லக்ஷ்மி சாருவுக்கு நிறைய போதனைகள் செஞ்சிருந்தா. போன கொஞ்ச நாட்கள்லேயே அவளோட விருப்பு வெறுப்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்திடணும்னு. அப்படி செய்யலைன்னா அவங்க விருப்பம் போல் உன்னை ஆட்டி படைச்சிருவாங்க. பின்னால் உன் விருப்பம் எதுவும் அங்கே செல்லுபடியாகாது. முக்கியமாக உன் கணவன்கிட்ட முன்னாடியே உன் உரிமையை நிலைநாட்டு. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தா. லக்ஷ்மி புகுந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படி தான் செஞ்சா. அதனால் லக்ஷ்மியோட கொடி எப்போவுமே உயர பறக்க தொடங்குச்சு. அவள் சொல்கிறத எதிர்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் வீண் சண்டைன்னு மற்றவங்க விலகி போனது தான். ஆனால் அதை அவள் தன்னுடைய வெற்றியாக பார்த்தா. நாராயணன் சில சமயம் மனைவி கிட்ட சொல்லி பார்த்தாரு. அது முடிவில் சண்டையாகவே வரும். வீட்டில்
ஒரே சத்தமாக இருக்கும். அப்பா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சவர் ஒரு கட்டத்தில் மனைவி சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே தலையாட்டவும் செஞ்சார். ஆனால் கமலா இதுக்கெல்லாம் நேர்மாறாக இருந்தா. அவள் புருஷன் என்ன சொல்கிறானோ எல்லாத்தையும் அவள் விருப்பம் போல் செய்வா. சொல்கிறதுக்கு எல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுவா. பெரிய சாமர்த்தியம் இல்லைன்னு மனைவியை அவளுடைய புருஷன் ஏளனமாகவே நினைக்க ஆரம்பித்தான். இந்த 2 தம்பதிகளுக்கிடையே இருக்கிற வேறுபாட்டை சாரு நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தா. அதனாலேயே அவளுக்கு அம்மா மாதிரி வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா. அத்தை மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தவ அவளுடைய போதனைகளை தெய்வ வாக்காவே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அவள் சொல்லுக்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சா. இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் அவள் புரிஞ்சுக்க தவறினது அவள் கணவனோட சுபாவத்தை. பழைய கால மனுஷங்கள மாதிரி மனைவியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க நினைக்காதவ அவள். அவளுக்குன்னு நிறைய சுதந்திரங்களை கொடுக்கத்தான் செஞ்சான். சாருவுக்கு பிடிக்காத சில விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டான். ஆனால் எல்லாமே அவள் விருப்பம் போல தான் இருக்கணும்னு அவள் சண்டை போடுறத ஏனோ ஒரு கட்டத்தில் அவனால் ஏற்றுக்க முடியல. இதனால் 2 பேருக்கும் வாக்குவாதம் வர தொடங்குச்சு. அதுக்கப்புறம் சண்டை முற்றி போய் இனி உனக்காக எதையுமே விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லைன்னு அவன் வெளிப்படையாகவே சொல்லிட்டான். விளைவு சாரு மேட்டுப்பாளையம் வந்து உக்காந்தா. திடீர்னு ஒரு நாள் சாரு வந்திருக்கிறதா கமலா ஓடி வந்து ஓன்னு அழுதா. இந்த பெண் ஏதேதோ சொல்கிறாமா, எனக்கு பயமாக இருக்குன்னு கண்ணீர் வடிச்சா. எனக்கு அங்கே போக பிடிக்கலன்னு சாரு சொல்கிறா. அப்போ வந்து 1 வாரம் ஆகிடுச்சு, இன்னும் கணவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கான்னு கமலா புலம்பினா. செல்லமாக வளர்ந்த பெண்ணு, கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டாலும் இப்படி பேசுறது ஒன்றும் புதுசில்ல அண்ணி, ராதா சொன்னான். ஐயோ உங்களுக்கு புரியல, அவள் செய்கிற தப்ப சரின்னு அங்கே அவளை இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கமலா சொன்னான். அவங்க சொன்னது சொல்லட்டும், நீங்கள் அவளுக்கு சொல்லி புரிய வைங்களே. என் மக தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாளே. கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு வந்து அம்மா வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி பாருங்க அண்ணி. என்ன பெரிய பிரச்சனை? அவங்க சொல்கிறதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசியிருக்கா. இப்படி செய்யக்கூடாதுன்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. என் விருப்பம் போல தான் இருப்பேன்னு சண்டை போட்டிருக்கா. லக்ஷ்மி அண்ணியும் அவள் செஞ்சது தான் சரின்னு அவளை ஏற்றி விட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருக்கு என்ன சொல்கிறது? இவ்வளோத்தையும் கேட்ட விஜயா கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னா. என்னம்மா இது இப்படி சொல்கிற? பின்ன உன் அண்ணி அவளை போலவே உன் மகளையும் தயார்படுத்தியிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அவள் எப்படி எல்லாரையும் அனுசரித்து போவா? இப்போ பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் இப்படி பேசினா நான் என்ன செய்வேன்? கமலா இன்னும் அழுதா. உன் பொண்ணு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டா. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிறத மட்டும் அவள் என்ன கேட்கவா போகிறா? மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க? ராதா கேட்டா. சம்மந்தி அம்மா ஒன்றும் நடக்காத மாதிரி தான் பேசினாங்க. சாரு எப்போ வருவான்னு தான் கேட்டாங்க. லக்ஷ்மி அண்ணி தான் இன்னும் 1 வாரம் இங்கே இருக்கட்டும், இவ்வளோ சீக்கிரம்லாம் அனுப்ப வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கும் பொழுது நீ எப்படி அவளை இன்னும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது புத்தி மாற்றி சொல்லி அவளை அவள் வீட்டுக்கு அனுப்பி வை, விஜயா சொன்னா. கமலா இந்த பேச்சை கேட்டு அவள் இன்னும் சோர்வடைஞ்சா. அவள் சொல்லி கேட்குற பெண்ணாக இருந்தால் தான் எந்த தொல்லையும் இல்லையே. மாப்பிள்ளைக்கிட்ட பேசுனீங்களா? ராதா கேட்க இல்லைன்னு தலையாட்டினா. நீங்கள் முதல்ல அவர்கிட்ட பேசி பாருங்களேன். நான் என்ன பேசுறது? உங்கள் மகளுக்கு நீங்கள் தான் பேசணும். அவள் சொல்ல தயக்கத்தோட அவருக்கு கால் பண்ணா. கமலா பேசிட்டு வர வரைக்கும் ராதாவும் விஜயாவும் காத்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் நிறையவே சண்டை வந்திருக்கு போல. ஆனால் இது வரைக்கும் மாப்பிள்ளை எதையுமே அவங்க வீட்டில் சொல்லலையா. அவரே இதை சொன்னார். பரவாயில்லையே, ரொம்ப நல்லதாக போச்சு, ராதா சொன்னா. என்ன அண்ணி இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் மாப்பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால தான் அப்படி சொன்னேன். அவங்க பிரச்சனையே அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. பெற்றவங்க கிட்ட சொல்லி விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறாரு. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா? ஆனால் என் மகளுக்கு அந்த புத்தி இல்லையே. நீ பேசாமல் அவளை கொண்டு வந்து ராதா கிட்ட ஒரு 2 நாளைக்கு விடு, எல்லாம் சரியாயிடும், விஜயா சொன்னா. இல்லைம்மா,
அது சரிப்பட்டு வராது, அவளை நானே தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா அங்கேருந்து கிளம்பி போனான். அடுத்த வாரம் தன் பிறந்த நாளை பெற்றோர் கூட கழிக்கணும்னு மீரா இங்கே வந்திருந்தா. அதுக்கு முன்னாடி நாள் தான் சாரு தன் கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறதா விவரம் சொல்ல கமலாவும் வந்திருந்தா. கோயில், வேண்டுதல், சிறப்பு பூஜை, சாப்பாடுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லாரும் ஹாலில் வந்து உட்காந்துருந்தாங்க. கமலா அப்போதான் உள்ளே வந்தா. எல்லாரும் உட்காந்துருக்கத பார்த்துட்டு, அடடே எல்லாரும் இங்கே இருக்கீங்களா, என்ன மீரா இன்னைக்கு உனக்கு லீவா கேட்டுக்கிட்டே வந்து உட்காந்தா. என்ன உன் மக கிளம்பிட்டாளா விஜயா கேட்க, ஒரு வழியா அப்படின்னு பெருமூச்சு விட்டா. என்ன கிளம்பிட்டா? மீராவுக்கு ஒன்றும் புரியல. அத்தைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா, மீராவை அங்கிருந்து கிளப்பினா. சரி நீ இங்கே இருமா, நானும் அப்பாவும் கொஞ்சம் வேலையாக வெளியில் புறப்படுறோம் கோபாலன் சொன்னார். ஏன் இன்னைக்கு லேட்டாக போகிறீங்க கமலா கேட்டா. இன்னைக்கு மீராவோட பிறந்தநாள், எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கோபாலன் சொல்ல, அட யாருமே என்கிட்ட சொல்லலையே கமலாவும் சொன்னான். நான் என்ன சின்ன குழந்தையாத்த? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னவ அவள் ஹேண்ட்பேக்கை திறந்து அதிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து மீரா கையில் திணிச்சா. வேண்டாம் த, வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தி அவள் கையில் கொடுத்தா. அப்பாவும் தாத்தாவும் கிளம்பினதும் மீரா வீட்டுக்குள்ளே வந்தா. பெண்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மீராவை பார்த்ததும், நீ உள்ளே போய் படி அப்படின்னு ராதா சொன்னான். ஏன் நீ அவளை உள்ளே அனுப்புறீங்க, அவளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே கமலா சொல்ல, அவங்க பேசும்பொழுது தான் இருக்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறான்னு மீரா புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இப்போ வந்துடுறேன் த அப்படின்னு நாசூக்கா உள்ளே எழுந்து போயிட்டா. உங்கள் மக ரொம்ப சமத்து தான் அண்ணி, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டாளே கமலா பெருமையாக சொன்னான். அவள் கதையை விடு, அவளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உன் மக கதையை சொல்லு விஜயா கேட்டா. ஏன் உன் பேத்தின்னு சொல்லக்கூடாதா கமலா முறைச்சிக்கிட்டே கேட்டா. சரி என் பேத்திக்கு எப்படி புத்தி வந்துச்சு? கமலாவும் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சா. இப்படியே இருந்தா மாப்பிள்ளை உன்னை வெறுக்கவும் செஞ்சிருவாரு, உன் வாழ்க்கையை நீயே முடிச்சுக்க போறியா கமலா கேட்க, அதுக்குள்ளே லக்ஷ்மி உள்ளே வந்து, நம்ம பெண்ணை அவனுக்கு எப்படி பிடிக்காம போகும், கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறதுலலாம் ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது அப்படின்னு அவளை ஏற்றி விட்டுட்டு இருந்தா. எல்லாம் மாப்பிள்ளை அவர் வீட்டில் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான், சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ அவங்க அப்பா அம்மா நிச்சயம் விஷயத்தை பெருசாக்குவாங்க. இவளும் இங்கே இருக்கா, மாப்பிள்ளை மனசில் இல்லாத பொல்லாத்தையும் சொல்லி இன்னும் அவர் மனசை அதிகம் கலைச்சி விட பார்ப்பாங்க. பின்னாடி அவரும் இவளை வெறுக்காமல் என்ன செய்வாரா? வெறுப்பு வந்தால் என்ன செஞ்சிருவாங்களா சாரு கேட்டா. என்ன செய்வாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உன் பிரச்சனை பெரியவங்க பேசினா இன்னும் பெருசாக தான் முடியும். கோபத்தில் இந்த பெண்ணு வேணான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறதா? நீ இங்கேயே தங்கிடுறியா? அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா என்ன? அம்மா சொன்னதும் பயந்து போய் கேட்டா சாரு. மகளோட பயத்தை லேசாக உணர்ந்தவ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்த்தா. அவங்க என்ன சொன்னாலும் அம்மா அத்தை எல்லாரும் உன் கூட தான் இருப்போம், அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், வா நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் லக்ஷ்மி சொல்ல, இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கத்த அப்படின்னு சாரு சொன்னா. அம்மா சொல்கிறத அமைதியாக கேட்டுட்டு இருந்தவ கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்ட அவளே கேட்டா. அவர் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரா? எனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் கேட்டுப்பாரு. அப்படி சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது? மகளை உத்து பார்த்த கமலா, அவள் சொல்லியிருந்தா உங்கள் 2 பேருக்கு இடையே இனி பெரியவங்க தான் பேசுவாங்க, இதில் நானும் அப்பாவும் கூட அடக்கும். உங்கள் 2 பேரோட பிரச்சனையும் ஆராய்ஞ்சி பார்ப்போம். நீ அவரும் உங்களுக்குள்ளே நடந்த வாக்குவாதம் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் மாப்பிள்ளைக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, அதனால தான் இது வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே சொல்லலை. அவர் உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே இங்கே உட்காந்துக்கிட்டு? உனக்கு தகுதியானவர்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. ஆனால் நீ அவருக்கு தகுதியானவளா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாருவுக்கு விட்டு கொடுக்கறதுன்றத புரிய வைக்க வேண்டிய சமயமாக இருந்துச்சு இது. சில கணவன் மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, சில இடங்களில்
ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்குற இடங்கள்ல நாளடைவில் காதல் மறைஞ்சு போகும் சாரு. கட்டாயத்துக்காக வாழ தொடங்குவாங்க. அப்படி வாழறதுல யாருக்கு என்ன நிம்மதி இருக்கும் சொல்லு? உன் விருப்பத்தை பார்த்து பார்த்து உன் புருஷன் ஒன்னொன்னும் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்காக நீ என்ன செஞ்ச? இப்போ கூட நீ எல்லார்கிட்டேயும் அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி புலம்பிட்டு தானே இருக்க. ஆனால் அவர் எப்படி இருக்கார் பாத்தியா? அம்மா சொல்ல சொல்ல அவளுக்கு தன்னுடைய தப்பு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த நாளே அம்மா கிட்ட போய் தான் வீட்டுக்கு புறப்படுறதா சொன்னான். அவள் கணவன் வந்து கூட்டிட்டு போகிறதா சொல்லியும் வேண்டான்னு மறுத்துட்டு அண்ணன் கூடவே கிளம்பியும் போயிட்டான். நடந்ததை கமலா சந்தோஷமா இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. சொன்னவ, அண்ணி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவகிட்ட கெஞ்சி கொஞ்சி பேசி ஒன்றுமே பலிக்கல. நீங்கள் தான் கொஞ்சம் பயமுறுத்தி பேச சொன்னீங்க. கடைசியில் அதுதான் வேலைக்கும் ஆச்சு அப்படின்னு கமலா சொன்னா. ஓ, இதெல்லாம் ராதாவோட திட்டமா? விஜயா கேட்க 3 பேரும் கலகலப்பாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரமும் மீரா ரூம்குள்ளே உட்காந்து புக்கை புரட்டிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளுடைய கவனம் அதில் இல்லை. அவன் நினப்பு முழுக்க ஆனந்த சுற்றியே இருந்துச்சு. அவள் ப்ராஜெக்டுக்காக அடிக்கடி அவனை சந்தித்து நிறைய பேசினது. நடுவில் எக்ஸாமுக்காக தயார் செஞ்சப்போ கொஞ்சம் நல்லா பேசலை. இருந்தாலும் 2 பேருக்கிடையே விரிசல்லாம் எதுவும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சாருவோட கல்யாணத்தன்னைக்கு அவன் பேசின விதம் இவளை ரொம்பவே பாதிச்சிருந்தது. இனி பேச எதுவும் இல்லைன்ற மாதிரி அவன் பேசினது அவளுக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு. அதிக வேலை காரணமாக அப்படி பேசியிருக்கலாம் அவன்னு அவளையே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அதுக்கப்புறமும் அவள் இவகிட்ட பேசவே இல்லை. வீட்டில் இருக்கும் பொழுதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவன் கூட ஃபோனில் பேசவாவது நேரும். இப்போ ஹாஸ்டலுக்கு போய் அந்த வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. இப்போ அவகிட்ட ஃபோன் இருக்குது, அவனோட நம்பரும் அவளுக்கு தெரியும். ஆனால் பேச அவளுக்கு தைரியம் இல்லை. அப்படியே மிஞ்சி கால் பண்ணாலும் அன்னைக்கு பேசின மாதிரி ஒருவேளை அவன் இன்றைக்கும் பேசிட்டா? அந்த பயமே அவனுக்கு கால் பண்ண விடாமல் தடுத்துச்சு. இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுக்கு அவளையும் மீறி அழுக தான் வந்தது. ஏன்னு அவளுக்கு தெரியல. தன்கிட்ட பேச விருப்பம் இல்லாத ஒருத்தனை நினச்சிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கோமேன்னு அவள் மேலேயே வெறுப்பா. அவன் கூட பேசியே ஆகணுன்ற தவிப்பா. இல்லை, இந்த தவிப்பை புரிஞ்சுக்கலையேன்னு அவன் மேலே கோபமா? என்னன்னு காரணம் அவளுக்கே புரியல. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த 3 விஷயங்களும் நல்லதில்லைன்னு திரும்ப திரும்ப அவளுக்கே சொல்லிக்கிட்டா. மனசு தான் அதை ஏற்க முரண்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.